Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல ஒரு டைம் நீங்க மீன் குழம்பு வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே இதே மெத்தட்ல தான் மீன் குழம்பு வைப்பீங்க. அந்த அளவுக்கு சுவையும் மனமும் அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கிரேவி நல்லா திக்காக இருக்கும். பொதுவாக மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, முழுமையாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சிலர் மீன் குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் ஆட் பண்ணி செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளியை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறிடும். இப்போது கொஞ்சம் கூட அந்த புளியுடைய விதைகள்லாம் விழுந்துடாமல் நல்லா இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அது லேசாக கொதிச்சு வரும்போது இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்க்கணும். கொத்தமல்லி இலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கல்ல, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இதில் சுத்தம் செய்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மீன் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இந்த மீன்லாம் நல்லா முங்குறது போல் இது போல் அமுத்தி கொடுங்க. லேசாக தான் கிண்டணும், ரொம்ப கிண்டினோன்னா மீன் உடைஞ்சிரும். கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துலையே மீன் நல்லா வெந்து வந்துடும். அதனால் 3 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்து மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீன் மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கே கூட சாப்பிடலாம், ரொம்பவே சுவையாக தான் இருக்கும். இதை நம்ம சுட சுட சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.